தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். எரேமியா 22 அதிகாரம் 14 அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்கிறவனுக்கு ஐயோ. சிலர் தங்களை ரொம்ப புத்திசாலியா நடந்துக்கிறவங்களா நினைச்சு அடுத்தவங்களை ஏமாத்தி வேலை வாங்குறதும், ஐஸ் வச்சு அவங்கள அதிகப்படியான வேலை வாங்கி அதுக்கு தகுந்த கூலி கொடுக்காமையும் ஏமாத்துறாங்க. இப்படி நாம அடுத்தவங்களோட கஷ்டத்தை வாங்கி அவங்களுக்கு நியாயமான கூலி கொடுக்காம வீட்டையோ அல்லது நம்முடைய எந்த ஆஸ்திய பெருக்கிக்கிட்டாலும் அது நமக்கு சாபமாயிடும்னு வேதம் நம்மள எச்சரிக்குது. உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை நியாயமா கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நாம கட்டின வீட்டுல நல்லா வாழணும், வேதனைப்படக்கூடாது. சிந்திச்சு செயல்படலாமா?